ரிவ்யூ பார்த்து படம் பார்க்காதீங்க, படம் பார்த்துட்டு வந்து இந்த ரிவ்யூ பாருங்க. ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்கள் சந்தோஷ். மஞ்சுமேல் பாய்ஸ் படம் பார்க்க போகிறேன். வேர்ஸ்ட் மூவி. சத்தியமாக சொல்கிற, ஸ்க்ரீனே கிளிக்கலான்ற மாதிரி இது கோவம் வருது. அவ்வளோ கேவலமான சினிமா சத்தியமாக இப்படி தான் போயிட்டு இருக்கோமா. பட் எக்ஸ்ட்ரீம் டிசப்பாயின்மெண்ட். ஏன்னா இது வந்து ஒரு நல்ல விஷயமா இருக்குமா இல்லை கெட்ட விஷயமா இருக்குமா மலையாள மூவிஸுக்கு அப்படின்ற ஒரு பெரிய ஒரு கேள்வி தான் எனக்கு இது வந்து கேட்க தோணுது. தியேட்டருக்கு போகிறேன், ஆக்சுவலி படம் பார்க்க போகிறேன். மஞ்சுமேல் பாய்ஸ் பார்க்க போகிறேன். டைம் ஆயிடுச்சு, 40 minutes தான் இங்கேருந்து போகிறதுக்கு. டப்புன்னு ஓடி போகும். ரிட்டர்ன் வரும்போது வாக்கிங் தான், அதுவே 5 kilometers கவர் ஆகிடும். வாங்க வாங்க வாங்க. மஞ்சுமேல் பாய்ஸ் படம் பார்க்க போகிறேன். வாக்கிங்லேயே போகிறேன். அதுக்கு வேறு வீடியோ இருக்குது, ஆக்சுவலி 30 days சேலஞ்ச் ஒன்று, அது நீங்கள் பார்ப்பீங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ கண்டிப்பாக பார்ப்பீங்க. என்னடா ஓடிடி மட்டும் போடுறவன் திடீர்னு படம் போய் பார்க்குறேன் அப்படின்ட்டிங்களா? இந்த படத்தை ரொம்ப ஆர்வத்தை ஏற்றி விட்டாங்க. அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சமாக பிட்டு பிட்டாக பார்க்குறதுக்கு பதிலாக அதே மாதிரி மலையாள படம் வரதுக்கு லேட் ஆகும், அதுக்கு முன்னாடியே பார்த்துடலான்ட்டு தான் நினச்சதை விட ஃபஸ்ட்டு தியேட்டருக்கு வந்துட்டோம். ஒரு 10 நிமிஷம் இருக்குது படம் ஆரம்பிக்கிறதுக்கு. சீக்கிரமாக தான் வந்துட்டோம். 12 நிமிஷம் இருக்குது. எல்லாம் பின்னாடி டிடி விளையாடுங்க. அது ஒரு வயசான 2 பேர், எப்படியும் அவங்க 80s 70s 90s இருப்பாங்க போல். இதோ தியேட்டர் வந்துச்சு, ஒடியோன் அப்படின்ற தியேட்டர். நிறைய மலையாளிஸ் தமிழ் ஆளுங்கள்லாம் நடந்து போகிறாங்க. இதுக்கு முன்னாடி ஷோ முடிஞ்சு கிளம்பி போகிறாங்க போல். ரிவ்யூ பார்த்து படம் பார்க்காதீங்க, படம் பார்த்துட்டு வந்து இந்த ரிவ்யூ பாருங்கள். வேர்ஸ்ட் மூவி எக்ஸ்பீரியன்ஸ் எவர். இது வந்து நான் வந்து ஜெயிலர்லேயே சொல்லிட்டேன், திரும்ப பட்டுட்டேன். சத்தியமாக சொல்கிற, ஸ்க்ரீனே கிளிக்கலான்ற மாதிரி இது கோவம் வருது. அவ்வளோ கேவலமான ஸ்க்ரீனு. இது ஜெயிலர்லேயே நான் பார்த்துட்டேன். அதுலேயே வந்து ஒரு குட்டி போர்ஷனாக அந்த உங்களுக்கு ஃபுல் எக்ஸ்டெண்ட்டாக போடாமல் வெறும் அந்த கார்னர்லாம் கட் பண்ணி போடுற மாதிரி போடுவானுங்க. ப்ளூ சினிமாவில் போன வாட்டி வந்து என் பொண்ணு பர்த்டேக்கு போன இந்த மைக்ரேஷன்ற அனிமேஷன் படம் பார்த்தேன். அதில் சூப்பரான சீட்ரு, நல்ல சீட் பேக்கு, அது இதுலாம் இருந்தது. இது கடுப்பாக இருக்குங்க இந்த மாதிரி ஒரு படம் பார்க்குறதுக்கு. என்னென்னு சொல்கிறதுனே தெரியல. நான் ஜெயிலர் பார்த்தே இவ்வளோ கடுப்பானேன். சரி, திரும்ப அதே தேட்டருக்கு எடுத்துருக்கவே வேண்டாம் போல் இருக்குது. வெயிட் பண்ணி நம்ம ஜாலியாக நம்ம இதுலேயே பார்த்துருக்கலாம். வீட்லேயே வந்து ஓடிடியில் பெரிய ஸ்க்ரீனில் பார்த்தா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும் போல் இருக்குது. செம கடுப்பு. ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்கள் சந்தோஷ். நல்லா இருப்போம், எல்லாரும் நல்லா இருப்போம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து மஞ்சுமேல் பாய்ஸோட ரிவ்யூ. தமிழ் சினிமா வெர்சஸ் மலையாள சினிமா அப்படின்றது என்ன வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். இவ்வளோ நாளாக வந்து இந்த மூவி ரிவ்யூஸ் பண்ணாததே வந்து ஒரு இம்பேக்டான ஒரு படம் பார்க்கல அப்படின்றது. ஒரு ப்ளூ சட்டை மாதிரி இதோ வந்துட்டான் பார்ப்பா ஒரு கருப்பு சட்டை அப்படின்ற மாதிரி ஒரு இது கமெண்ட் வேண்டாம் அப்படின்றதுனால தான் நான் வந்து நல்லா இல்லாத படம் நல்லா இல்லை அப்படின்றது டைரெக்டாக சொல்கிறதுக்கு பதிலாக நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு அதில் என்ன நல்லா இருந்தது அதை மட்டுமே வந்து எடுத்து சொல்லிக்கிட்டு இருந்தோம். பட் ஓவர் த பீரியட் வந்து எஸ்பெஷலி ஆஃப்டர் அந்த அனிமல் மூவி ரிவ்யூ போட்டதுக்கு அப்புறத்துலேருந்து நமக்கு வந்து ஒரு இம்பேக்ட் க்ரியேட் பண்ணுற ஒரு படம் பார்க்க முடியல. பார்த்ததுக்கப்புறம் நம்ம வந்து இதை அப்டேட் பண்ணலாம் அப்படின்றது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் யோசிச்சிருப்பீங்க, ஓடிடி தானே ரிவ்யூ பண்ணுவோம், இவன் எப்படி மஞ்சுமேல் மூவியை பார்த்தான் அப்படின்றது தானே. அதுக்கு வந்து நான் மஞ்சுமேல் மூவி பார்த்த எக்ஸ்பீரியன்ஸும் இந்த வீடியோவில் வருது, அங்கே போய் பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட், இந்த மஞ்சுமேல் மூவிஸில் எனக்கு பிடித்த விஷயங்கள் எதெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெஃபினட்டாக வந்து அந்த ட்ராவலே ரொம்ப பிடிச்சிருக்கும். இன்ஃபேக்ட் டு பி வெரி ஆனஸ்ட், நாங்கள் எங்களோட ஃப்ரெண்ட்ஸோட எக்ஸாக்ட்லி அதே டைமில் அரவுண்ட் 2006-07 வந்து நாங்கள் போயிருக்கோம். இன்ஃபேக்ட் 2006 தான் நினைக்கிறேன். எக்ஸாக்டாக எனக்கு வந்து அந்த டைமிங் தெரியல. ஏன்னா எங்களோட காலேஜ் ஃபர்ஸ்ட் இயரில் நாங்கள் காலேஜ் பசங்க நாங்கள் எல்லாமே சேர்ந்து போனோம். 2005 காலேஜ் முடித்தோம். ஸ்கூல் முடித்தோம். 5 to 8 வந்து காலேஜ் படித்தோம். ஸோ ஃபஸ்ட் இயரில் தான் போனோன்னு ஞாபகம் இருக்குது. கரெக்டாக வந்து அதுக்கு மைண்டுக்கு வரல. ஏன்னா அங்கே அந்த ஃபோட்டோஸ், ஸ்பெஷலி வந்து அந்த இமேஜஸ், அந்த ஃபோட்டோஸ்லாம் இருப்போம்மா, அந்த பழைய பாய்ஸ் போனதாக இருக்கட்டும், ஆக்சுவல் பாய்ஸ் போனதாக இருக்கட்டும், அதாவது ரியல் பாய்ஸ் போனதாக இருக்கட்டும், இந்த ரீல் பாய்ஸ் போனதாக இருக்கட்டும், அந்த வீடியோஸ் ஃபோட்டோஸ்லாம் இந்த வீடியோவில் நாங்கள் எடுத்த ஃபோட்டோஸ்லாம் போட முடியுதா அப்படின்னு பார்க்குறேன். இப்போ தேடணும். ஏன்னா நான் இங்கே யூகேயில் இருக்கேன். கண்டிப்பாக அங்கே ஆல்பம் சென்னையிலேயோ இல்லை கேரளாலேயோ எங்கேயாவது இருக்கும். தேடி கண்டுபிடிக்க கஷ்டம். பட் கிடைச்சதுன்னா கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். நீங்களும் ஸ்டே டியூன் பண்ணுங்கள்.
அதுதான் வந்து ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட்டாக இருந்தது அப்படின்னு தோணுச்சு எனக்கு. ஏன்னா நம்மளை வந்து நம்மளே வந்து அதில் ரியாக்ட் பண்ணிக்க முடியுது. ஏன்னோ இந்த இடத்துல நம்ம இருந்திருக்கோம். இதே மாதிரி தானே நம்மளும் போயிருக்கோம். இதே இடத்துல தானே உட்காந்துருக்கோம். இன்ஃபேக்ட் அதே டைம் தான். எனக்கு வந்து அந்த குணா கேவ் பார்க்கும்போதோ, இல்ல அந்த இத பார்க்கும்போதோ, கிட்டத்தட்ட அதே மாரியே இருக்கு அப்படின்ற ஒரு ஃபீல் தான் வந்தது. நீங்க நம்பவே மாட்டீங்க. அந்த எங்களோட கேங்ல வந்து கிட்டத்தட்ட இதே மாரி தான் இருப்போம். நாங்க ஒரு 8 பேர் ஏதோ தான் போனோம். காலேஜ்ல தான் போனோம்னு நெனைக்கிறேன். இஃப் ஐ அம் நாட் ராங். ஏன்னா அந்த டைம்ல காலேஜ் வந்து ஒரு பெரிய இது. நாங்க 11த், 12த் அந்த 10த் நான் காலேஜ் படிக்கிற அந்த டைம்ல அது 2004, 5, 6, 7லலாம் வந்து காலேஜ் வந்து ஒரு பெரிய விஷயம். ஒரு 8, 10 பேர் இப்போ எப்படி இனோவானோ, அந்த டைம்ல காலேஜ் வந்து ஒரு பெரிய விஷயமா தான் இருந்தது. இன்ஃபேக்ட் எங்க குரூப்ல ஒரு பையன் இருப்பான் விபின் அப்படின்னு. பயத்தின் உச்சக்கட்டம். நம்ம ஏதாவது ஒண்ணு பண்ணோம்னா பயத்தின் உச்சக்கட்டம். நான் வந்து அதுக்கு அப்படியே இந்த சைடு ஆப்போசிட்டு. பயமே இல்லாம பயங்கர ஃபியர்லெஸ்ன்ற பேர்ல என்னென்னமோ பண்ணுவேன். அட்வென்ச்சரஸா பண்றேன் அப்படின்ற நெனப்புல. இன்னைக்கு அத பத்தி யோசிச்சா கொஞ்சம் பயமா தான் இருக்கு. இன்னைக்கு இந்த ஏஜ்ல அ குழந்தைங்களோட இருக்கிற நான் அப்படி பண்ணுவேனா அப்படின்றது கொஞ்சம் ரொம்ப யோசிக்க வேண்டிய விஷயமா இருக்கும். ஏன்னா, அதில பண்ண நெறைய விஷயங்கள் நானும் பண்ணிருவேன். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. அந்த குணா அந்த கேவ்ல வந்து அந்த இதுலலாம் ஏறி நின்னு ஆடுனது. அ அப்புறம் எனக்கு இன்னும் கரெக்ட்டா ஸ்ட்ரைக் ஆகல. ஞாபகமும் இல்ல. அந்த கேட்ட தாண்டி நான் போன மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீலு. அப்புறம் இவன் கத்தி, இவன் அழுது, இவன் இவன் கிட்டத்தட்ட எப்படின்னா சாபம்லாம் போட்டுருவான். அந்த மாதிரி ஒரு கேரக்டர் அவன். ஸோ அந்த மாதிரி தான் நடந்த மாதிரி எனக்கு ஒரு ஒரு வேகான ஒரு ஃபீலு. பட் ஐம் நாட் ஷூர். எனக்கு அது கரெக்ட்டா தெரியல. நான் போனேனா, இல்ல நான் போறேன்னு கண்டிப்பா சொல்லியிருக்கேன். சொன்னதா ஞாபகம் இருக்கு. அதுக்கு முன்னாடியே வந்து இவன் ஸ்டாப் பண்ணிட்டான். ஏன்னா மத்தவங்கலாம் சொன்ன ஞாபகம் இருக்கு. இது கிடையாது கேவு. இதுக்கு கீழ வழியா போகணும். அதுதான் அப்படின்லாம் சொன்ன ஞாபகம் எனக்கு வேகா இருக்கு. பட் எக்ஸாக்ட்லி சேம் டைம் தான். அந்த 2005, 6 அந்த அரவுண்ட் டைம்ல தான் போயிருக்கோம். ஸோ நாங்க போனதுக்கு அப்புறம் இது நடந்ததா? இது நடந்ததுக்கு அப்புறம் நாங்க போனதா தெரியல. நாங்க போனதுக்கு அப்புறம் தான் இது நடந்திருந்தா, அதுக்கு தான் நல்ல பாசிபிலிட்டீஸ். ஏன்னா அது அப்படி இல்லன்னா, கண்டிப்பா வந்து செக்யூரிட்டீஸ் இன்னும் கொஞ்சம் அதிகமா இருந்திருக்கும் நாங்க போம்போது. எனிவேஸ் அ படத்துக்கு வருவோம். ஓகே ரியல் இன்சிடென்ட் இது வந்து நெறையவே வந்து நம்மளோட நம்ம எஸ்பெஷலி அந்த டைமுக்கு இல்ல குணா கேவுக்கு போனவங்களோ, இல்ல ட்ரிப்புக்கு போனவங்களோ, குணா கேவ்ன்னு விட்டுருங்களேன். ஏதாவது ஒரு ட்ரிப்பு போனவங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப இது க்ளோஸ் டூ ஹார்ட்டா இருந்திருக்கும் அப்படின்னு தான் தோணுச்சு எனக்கு. ஆ மத்தபடி இந்த படத்துல வந்து ஒரு ஒரு அ அ எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒரு நார்மலான ஒரு படம். ஒரு பயங்கரமான ஒரு ஃபீல் குட் மூவி. நெறைய ஆர்டிஸ்ட்டு. அந்த ஆர்டிஸ்ட் எல்லாத்துக்குமே சின்ன சின்ன ரோலா இருந்தாலும், அந்த ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ற ஒரு சீனா இருந்தாலும், அத வந்து கிராப் பண்ணியிருக்காங்க. அது சூப்பர்பா இருந்தது. லாஸ்ட் அந்த விஷயம் சுபாஷ் தூக்கிட்டு அத வேற அந்த சாங்க வந்து கரெக்ட்டான இடத்துல போட்டதும், அந்த சாங்குக்கு ஒரு அர்த்தமே வேற ஒரு அர்த்தமே குடுத்துட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இன்னைக்கு எந்த ஒரு ரீல் எடுத்து பார்த்தாலும், இல்ல எந்த ஒரு Instagram பேஜ்ல பார்த்தாலும் அந்த சாங் வருதுன்னா, அந்த அளவுக்கு அந்த சாங்கே வந்து ஒரு மாசு. அந்த சாங் இன்னும் வேற லெவலுக்கு இவங்க எடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லணும். அ பயங்கரமான ஒரு அ தாக்கத்த குடுத்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா நெறைய விஷயம் நம்ம இந்த மாரி பார்க்கும்போது அந்த ரியலா நடந்திருந்த இடத்துல எப்படி இருந்திருக்கும்? நான் இதுக்கு முன்னாடியே நெறைய வீடியோஸ்ல, நெறைய படத்துல சொல்லியிருப்பேன். அந்த ரியல் சப்ஜெக்ட், ரியல் இன்சிடென்ட்ட படமா எடுக்கிறவங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ரெயில்வே மென் படமா இருக்கட்டும், இல்லன்னா வந்து இந்த அ அ அக்ஷய்கான் ஒரு படம் இருந்தது. ராணிகஞ்சா சம்திங் அந்த கோல் மைன்குள்ளேருந்து ஆள ரெஸ்கியூ பண்ணி எடுக்குது. ஸோ அந்த மாரி அந்த மாரி படங்கள் பார்க்கும்போது நமக்கு அது வந்து அ என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுட்டு அந்த படம் பார்க்கும்போதும், நமக்கு ஃபீல் வந்து முக்காவாசி அவங்க அந்த ரியல் டைம்ல எப்படி இன்சிடென்ட் அந்த அந்த இடத்துல எப்படி ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு. ஒண்ணும் இல்லங்க. டூ பி வெரி ஹானஸ்ட் இந்த வீடியோ போடுறதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷம் முன்னாடி வந்து அதாவது போறதுக்கு முன்னாடி சும்மா ஒரு ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கும்போது, ரிசர்ச் கூட இல்ல. ஆட்டோமேட்டிக்கா எனக்கே என்னன்னு தெரியல. YouTubeல வந்து இந்த நட்டிப்பட்டி அப்படின்னு நெனைக்கிறேன். அந்த மாரி ஒரு கேவு அ யுஎஸ்ல இருக்கிற கேவு. அந்த கேவுல ஒருத்தன் ட்ராப் ஆனான். ஜான்ஸ். அவரு ட்ராப் ஆயி அதுக்குள்ள இறந்து போன விஷயத்த ஒண்ணு வந்து நான் வீடியோல பார்த்தேன். எனக்கு கொலை நடுங்குது. உண்மைய சொல்லப்போனா என் கை ஷிவரிங் ஆகுது இப்ப வரைக்கும். எனக்கு இங்க வச்சீங்கன்னா தெரியும். ஹார்ட் பீட் டப் 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 பயங்கர ஃபாஸ்ட்டா அடிக்குது. ஏன்னா, அது பார்க்க, கேட்க எனக்கு இன்னும் பயங்கரமான ஒரு 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 ஷிவரிங் வருது. ஸோ அந்த மாரி தான் இருக்கு. ஏன்னா, அது ரொம்ப இதுவா இருந்தது பார்க்கவே, கேட்கவே. கேட்கவும், பார்க்கவும் அந்த வீடியோ YouTubeல போட்டிருக்காங்க. அது ரியல் கிளிப்பிங்ஸான்னு தெரியல. இல்ல அவங்க வந்து சித்தரிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாரி கிளிப்பிங்கா அப்படின்றதும் கரெக்ட்டா தெரியல.
பட் ரொம்ப சின்ன பையன். அதில் போய் இறந்து மாட்டினது வந்து அப்பா எனக்கு இப்போ வரைக்கும் டப்பு 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 டப்புன்னு அடிக்குதுங்க. அந்த மாதிரி இருக்குது. எனிவேஸ் படம் சூப்பர். டெஃபினட்டாக வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்தது. அதை வந்து ஒரு படமாக எடுத்ததெல்லாம் வந்து வேறு லெவல் ஃபீல். அந்த பசங்க இப்போ வந்து ரியல் பசங்களும் சரி, ரீல் பசங்களும் வேறு லெவலில் போயிட்டுருக்காங்க. மலையாளம் மூவி பார்த்ததில் ஒரு முதல் 200 crore போகிற ஒரு விஷயமா இருக்குது. நாங்கள் நிறுத்திக்கிறேன். ஏன் அப்படின்னா, இது வந்து ஒரு நல்ல விஷயமா இருக்குமா, இல்லை கெட்ட விஷயமா இருக்குமா மலையாள மூவிஸுக்கு அப்படின்ற ஒரு பெரிய ஒரு கேள்வி தான் எனக்கு இது வந்து கேட்க தோணுது. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. நான் லாஸ்ட் ரிவ்யூ ஒரு வருஷம் போடும்போது, அதாவது 2023 மூவிஸ் அப்படின்னு போடும்போதே நான் வந்து ரொம்ப கிளியராக சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா, தமிழ் சினிமா வெர்சஸ் மலையாள சினிமா அப்படின்னு நம்ம ஒரு போட்டியாக எடுத்துக்கிட்டோன்னா, தமிழ் சினிமா சத்தியமாக இப்படி தான் போயிட்டுருக்கு. நம்ம வந்து வசூல் ரீதியாக வந்து 1000 கோடியை தொற்றுன்னு சொல்கிறாங்க. மனசை தொட்டு சொல்லுங்கள். நீங்கள் லாஸ்ட் ஃபியூ இயர்ஸில் பார்த்த படத்தில், தமிழ் சினிமாவில் பார்த்த படத்தில், வாவ் ஆடா படம் இது அப்படின்னு நம்ம நினச்ச ஒரு படமே இல்லவே இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் விரல் என்ற அளவுக்கு தான் இருக்குது இல்லையா? அதுதான் உண்மையான ஹானஸ்ட். நீங்கள் ஒன்றும் இல்லை, 2023 வசூல் ரீதியாக நிறைய படம் பெருசாக போனாலும் டப்புன்னு பெஸ்ட்டு மூவிஸ் எதுப்பா அப்படின்னு சொன்னோன்னா, நம்ம டப்புன்னு என்ன சொல்லுவோன்னா, இந்த தாதா சொல்லுவோம். அப்புறம் டார்லிங் தானே அந்த படம் பேர். தூங்க முடியாமல் அந்த படம், அந்த படம் பேர் என்ன, மணிகண்டன் நடித்த படம். அந்த படம், இந்த படம் மாதிரிலாம் சொல்லுவோம். ஏன்னா இதெல்லாம் தான் நமக்கு வந்து க்ளோஸ் டு ஹார்ட், ரைட்? ஏன்னா நமக்கு க்ளோஸ் டு ஹார்ட் அப்படின்றத விட நம்ம ஒரு படம் பார்க்கும்போது, ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேங்க, லியோ மாதிரி ஒரு படம் பார்க்கும்போது நம்ம வந்து விஜய் இடத்துல உட்காந்து பார்க்க மாட்டோம். நம்மளை வந்து விஜய் இடத்துல உட்காந்து போட்டு வச்சு பார்க்க முடியும். நம்மளே சரி, நம்ம ஃப்ரெண்ட்ஸு யாருமே இவன் தான்டா அது நான் படம் பார்க்குறேன்டா, என் ஃப்ரெண்டு நவீன் தான்ப்பா அதில் தெரியுறான் அப்படின்றதெல்லாம் நம்ம படம் பார்க்க மாட்டோம். இதுவே ஒரு அந்த டார்லிங் படம் எடுத்துக்கிட்டாலோ, இல்லை தாதா படம் எடுத்துக்கிட்டாலும் நம்மளால் வந்து நம்ம அந்த சுச்சுவேஷன்லையோ, இல்லை நம்ம ஃப்ரெண்டு இப்போ எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்காங்கன்னா, என் ஃப்ரெண்டு அந்த இடத்துல போட்டு வச்சு பார்ப்பேன். என்னால் யோசிக்க முடியும், ரிலேட் பண்ணிக்க முடியும். ஐயோ அவன் எதெல்லாம் வந்து கஷ்டத்தை அனுபவிப்பான், ஐயோ அவனுக்கு எதெல்லாம் வந்து சந்தோஷம் தரும், அவனுக்கு எதெல்லாம் வந்து சங்கடம் தரும் அப்படின்னு நம்மளால் கனெக்ட் பண்ணிக்க முடியும். இது வந்து ஒரு 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 பிளாக் பஸ்டர் மூவிஸில் வந்து உங்களால் பண்ண முடியாதுங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லோகேஷ் கனகராஜ் எடுத்த படத்திலே சொல்லுங்களேன், கைதி, வாவ் சூப்பர். அது வந்து ஒரு புதுசாக இருந்தது, பயங்கரமாக இருந்தது. நான் வந்து எல்லாமே வந்து ரியலிஸ்டிக்காக தான் எடுக்கணும்னு சொல்ல வரல. இதை நான் வந்து இந்த 2023 பெஸ்ட் மூவிஸ் அப்படின்னு போடும்போதே நான் கிளியராக சொல்லியிருப்பேன். ஹிந்தி படத்தில் கூட உங்களுக்கு பிளாக் பஸ்டர்ஸ் மூவிஸ்னு இருக்குது. அது இல்லாமல் சூப்பர் ஃபீல் குட் மூவிஸ்னு நிறைய இருக்குது. சிம்பிளாக சொல்ல போனாலும் ஆக்டர்ஸ்னு எடுத்துக்காங்களேன், உங்களுக்கு வந்து இப்போ தமிழில் வந்து நம்ம வந்து ஓகேடா இவன் தான் பெஸ்ட் ஆக்டர் நான் சொல்கிறது வந்து பெர்ஃபார்மன்ஸ் வைஸில் நேச்சுரலாக பெர்ஃபார்ம் பண்ண முடியும். இவங்கெல்லாம் வந்து ஸ்க்ரீனில் போட்டால் எந்த ரோல் ஆனாலும் நேச்சுரலாக இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மஞ்சுமேல் பாய்ஸில் எடுத்த அந்த சுபாஷாக இருக்கட்டும், குட்டனாக இருக்கட்டும், இவங்க எல்லாம் வந்து அந்த அந்த கேங்கே சொல்லுங்கள், அது கேங்குன்னு யாரை வேணால் எடுத்துக்காங்களா மலையாள சினிமாவில், எந்த ஒரு ரோல் கொடுத்தாலும் அப்படியே நேச்சுரலாக அந்த ரோலுக்கு ஏற்ற மாதிரியே இருப்பாங்க. ரைட்ங்களா? ஓவர் ஆக்டிங் இருக்காது, பயங்கர இது இருக்காது, அப்படியே நேச்சுரலாக போகும் அவங்க ஸ்டைலில், அவங்க ஆக்ஷன், அவங்க பர்ஃபார்மன்ஸ். அது நமக்கு இன்னும் கொஞ்சம் ரிலேட்டபிளாக இருக்கும். இதுவே நீங்கள் தமிழில் எனக்கு சொன்னால் சத்தியமாக விரலில் கூட எண்ண முடியாத அளவுக்கு தான் இப்போ நம்பர்ஸ் இருக்காங்க. வெரி ஹானஸ்ட், மணிகண்டன் சூப்பராக பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லணும். ஏன்னா அந்த மாதிரி படத்தில் நிறைய பார்க்குறேன். காளி வெங்கட் எனக்கு ரொம்ப கனெக்ட் ஆன மாதிரி நிறைய படத்தில் வந்து ரொம்ப நேச்சுரலான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்ருக்காரு. அந்த மாதிரி ஒரு சில பேர் தான் சொல்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் வந்துருக்கும். ஏன்னா இந்த கமர்ஷியலாக போகும்போது அவங்க வந்து இது வரைக்கும் பார்க்காத ரோல்ஸ், பார்க்காத இது ஆக்டர்ஸு, கொஞ்சம் லார்ஜர் தென் ஹீரோ இமேஜஸ் பண்ணுறதுனால கொஞ்சம் அது பியாண்டாக தான் நடிச்சாகணும். ஸோ இது தப்பு கிடையாது. நான் திரும்பவும் வந்து லார்ஜர் தென் ஹீரோ படம் பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்ல அந்த இதில் இல்லை. பட் இப்போது இவ்வளோ ஓடிடிஸு இதெல்லாம் இருக்கும்போது நிறைய படம், அதாவது ஹீரோ வந்து ரைட்டர்ஸாக இருக்கணும் அப்படின்றது என்னோட இது. டைரக்டர்ஸ் கூட விட்டுருங்க, ரைட்டர்ஸ் தான் வந்து ஹீரோவாக இருக்கணும். நம்ம வந்து ஒரு படம் எடுக்கிறதுக்கு கதை எழுதாமல் கதை எழுதுறது படமாக மாற்றுறது ரொம்ப பெரிய வித்தியாசம். என்னடா குழப்பற அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ரெண்டுத்துக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குங்க. இப்போ நான் வந்து ஒரு படத்துக்காக கதை எழுதும்போது என்ன ஆகும்னா, படத்தில் இந்த சீன் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சீன் வைப்பேன். இதுவே நான் ஏதோ ஒரு நல்ல கதை எழுதுகிறேன்,
ஒரு சும்மா ஏதோ ஒரு விஷயத்த எழுதுறேன் அப்படின்னா, அந்த எழுதுறத நான் படமாக எடுக்கும்போது, ஓகே இதுதான் எழுத்து. இதை வந்து அங்கங்கே ஏதாவது ஒரு சினிமேட்டிக்காக நான் வச்சுட்டு நான் படத்தை மாற்றிக்கிறேன், படமாக மாற்றிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது பெரிய வித்தியாசம் இருக்குது. ஸோ எனக்கு தெரியல. இது வந்து இப்போன்னு இல்ல. நீங்க தமிழ் சினிமா எடுத்துட்டீங்கன்னா, எம்ஜிஆர் காலத்துலேருந்து அந்த லார்ஜர் தேன் ஹீரோ வந்து இருந்துகிட்டே தான் இருக்கு. அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம சூப்பர் ஸ்டாரே வந்து இதுக்கு வந்து ஒரு 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 தப்பான மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அவரை நான் தப்பு சொல்ல மாட்டேன். அவரை வச்சு படம் வசூல் பண்ணும்போது, அவரை வச்சு நம்ம மார்க்கெட்டிங் பண்ண ஆரம்பிக்கும்போது, படங்கள் எல்லாம் வேற மாதிரியே போக ஆரம்பிச்சு. 1980ஸ்லேருந்து அந்த லேட்லேருந்து ஒரு மாதிரி இதுவாக தான் போக ஆரம்பிச்சது. அப்பவும் பாரதி ராஜா அந்த மாதிரி நிறைய அழகான படங்கள், நேச்சுரலான மூவிஸ், சினிமா, கிராமத்து படங்கள். நான் வந்து கிராமம், சிட்டின்றதை தாண்டி என்ன கம்பேரிசன் சொல்கிறேன்னா, ரியல் லைஃப் ஸ்டோரிஸ். இப்போ நமக்கு நடந்த ஒரு விஷயங்கள். இப்போது பெஸ்ட் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இருக்கிற இயக்குனரில் நான் சொல்லணும் அப்படின்னா வெற்றிமாறன். நீங்கள் ஒரு படம்லாம் எடுத்து பாருங்களேன். அசுரன்லாம் வந்து நமக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் பயங்கரமான இம்பேக்ட்னா அசுரன் தான் டெஃபினட்டாக. அவரோட எல்லா படமும் பொல்லாத ஒன்று எடுத்து பாருங்கள். சிட்டி படம் தான். சிட்டியில் ஒருத்தன் ஒரு பைக் வச்சுருக்கான். அந்த பைக்கு காணாம போச்சு. பைக்கு மேலே அதி பயங்கரமான ஒரு காதல். அது காணாமல் போனதுனால அவன் பண்ண விஷயங்கள் சிம்பிள். யாருக்கு வேணால் எங்கே வேணால் நடந்திருக்கலாம். நம்ம சிட்டியில் எங்கே வேணால் யாருக்கு வேணால் நடந்திருக்கலாம் இது, இல்லையா? ஆடுகளம், டு பி ஆனஸ்ட், அவரோட என்டையர் இதில் வந்து ஆடுகளம் இன்னும் கொஞ்சம் ஓவராக இது கொடுத்துருக்காங்க. அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் சூப்பர். செகண்ட் ஹாஃப் இன்னும் கொஞ்சம் இது பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். மற்றபடி மற்றது எல்லாமே எடுத்து பாருங்களேன். அந்த அந்த ஒரு இது விசாரணை, ரியல் சம்பவம், ரியல் இன்சிடென்ட், அது எந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கைத்தன்மா ஒரு கொடுக்க முடியும் அப்படின்றது பயங்கரமான எக்ஸாம்பிள். எனக்கு இன்னொரு பெரிய ஃபேவரட் வந்து கண்டிப்பாக கார்த்திக் சுப்ராஜ். பேட்டையை தவிர்த்து. பேட்டையை வந்து ஒரு ஃபேன் பாய் சம்பவமாக எடுக்க ட்ரை பண்ணார் அப்படி இப்படின்றது வேறு விஷயம். பட் அவரோட மூவிஸுமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ரைட்டிங்ஸில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாரு அப்படின்னு தான் சொல்லுவேன். இது வந்து உடனே தமிழ் மலையாளம் வெர்சஸ் சண்டை, நீ வந்து கேரளாக்கு போயிடுறா அப்படி இப்படின்னு சொல்கிறதெல்லாம் வந்து நிறைய நான் கேட்டுட்டேன். பட் பீயிங் ரொம்ப ஹானஸ்ட்டாக சொல்லணும்னா இதுதான் வித்தியாசம். இது வந்து ஒரு ஃபியூ வீடியோஸ் முன்னாடியும் நான் சொல்லியிருப்பேன். பிருத்திவிராஜ் சார் வந்து ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பார். இது மாதிரி மலையாள சினிமாக்குன்ற பியூட்டியே வந்து அந்த கதையை நம்பி கதையில் எடுத்துகிட்டு போகிறத, அதை வந்து எப்படி இவங்க 100 கோடி 200 கோடிக்குன்னு கொண்டு போகிறது அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி பேசியிருப்பார். எக்ஸாக்ட்லி வாட் ஹஸ் ஹேப்பன் வித் மஞ்சுமேல். இப்போ இந்த மஞ்சுமேல் வந்து 200 கோடி டச் ஆயிடுச்சு, தமிழ்நாட்டில் 100 கோடிலாம் வந்து வாங்குது அப்படின்னும் போது ஒரு சுச்சுவேஷன் வரும்போது, இதை வந்து இப்போ என்ன ஆகும்னா, இப்போ எல்லாரும் மலையாள பக்கம் திரும்ப ஆரம்பிப்பாங்க. ஆல்ரெடி எனக்கு தெரிஞ்சு ஓடிடி படம் வந்ததுக்கு அப்புறத்துலேருந்து மலையாளத்துக்கு மேலே நிறைய பேர் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா நமக்கு உட்காந்து டிவிலேயே பார்க்கலாம், லேப்டாப்லேயே பார்க்கலாம், மொபைல்லேயே பார்க்கலாம் அப்படின்னும் போது நிறைய பேர் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா உங்களுக்கு சப்டைட்டிலோட வருது அப்படின்னும் போது நிறைய பேர் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ டெஃபினட்டாக வந்து ஒன்றும் இல்லை, நிறைய படங்க. இந்த ஒரு படத்தை பற்றி நான் சொல்ல விரும்பலை, நிறைய படத்தை பற்றி தான் பேசணும். இப்போ பிரம்மயுகம் வந்திருக்கு, நான் பார்க்கல, இன்றைக்கி பார்ப்பேன். நேற்று துண்டுன்னு ஒரு படம் பார்த்தேன். சூப்பர்பான மூவிங்க. அதெல்லாம் வந்து அந்த மாதிரி யோசிங்க. டெய்லி நம்ம லைஃப்பில் நடக்க முடிஞ்ச ஒரு காரியங்கள், அந்த காரியத்துலேருந்து ஒரு சின்னதாக ஒரு மூவி. இப்போ வந்து நீங்கள் வந்து பிளாக் பஸ்டர் ஹீரோஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து கமல், ரஜினி, அஜித், விஜய் இவங்கெல்லாம் ஒதுக்குனாலும், மற்றவங்கெல்லாம் கொஞ்சம் நேச்சுரலாக நடிக்கிறவங்க அப்படி கண்டினியூ நேச்சுரலாகவே நடிச்சிட்டு போகணும் அப்படின்னு ரொம்ப ரொம்ப தாழ்மையாக கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஒரு ப்ளூ சட்டை மாதிரி ஒரு கருப்பு சட்டையாக நான் வர விரும்பலை. இந்த பாயிண்ட் இஸ் என்ஜாய் பண்ணுற மாதிரி, நான் என்ன அந்த தேட்டரில் அந்த இடத்துல வச்சு நம்மளை பார்க்குற மாதிரி படங்கள் வந்ததுன்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஏன்னா நான் வந்து டெஃபினட்டாக ஒரு கன் எடுத்து சுட்டு போய் அங்கே எல்லாரையும் சுடுறதோ, ஒரு பீரங்கி என் கையில் கிடச்சி எல்லாரையும் சுடுறதோ நடக்காத விஷயங்களாக இருக்கும். அதை தாண்டி படங்கள் வந்ததுன்னா இன்னும் ரொம்ப 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 சூப்பராக இருக்கும். ஏன்னா நீங்கள் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் நம்ம நல்ல படங்கள்லாம் வந்து ரொம்ப சூப்பரான படங்கள்லாம் வந்து ரீமேக் படங்கள்லாம் மாறிக்கிட்டு வருது. ஸோ அதை தாண்டி இந்த மாதிரி ஒரிஜினல் ரிட்டன் சம்பவம் ஒன்றும் இல்லைங்க. நம்ம ஒரு இப்போ இருக்கிற சிச்சுவேஷனில் கிராமத்து சப்ஜெக்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே ஒரு 2 லைன் தாங்க இருக்குது. ஒன்று ஜாதி, மதம், இல்லைனா வந்து கற்பழிப்பு, இதை சுற்றியே தான் எடுக்கிறோம் இல்லையா? ஒரு சேவல், ஒரு ஆடு, ஒரு காடு, அந்த மாதிரி தான் இருக்குது. எனக்கு இப்போ ரீசெண்ட் டைமில் பார்த்த காடுன்ற படம் கூட ஓரளவுக்கு ஹாப்பியாக தான் இருந்தது. அது பார்க்கும்போது கொஞ்சம் வந்து அது அவங்களோட அந்த டச்சோட அவங்களோட உணர்வ முடியுது அந்த இடத்துல.
அவங்க எப்படி இருந்திருப்பாங்க அப்படின்ற ஒரு ஃபீல் நமக்கு வந்து வருது கண்டிப்பாக. அதே மாதிரி ஸ்பெஷலாக வந்து என்ன ரொம்ப வருத்தப்பட்டது வந்து இந்த ப்ளூ ஸ்டார் படம் பார்த்ததுக்கு அப்புறம் தான். ஒரு கிரிக்கெட் படம், வாவ் பெச்சாரா இருக்க போகுது, வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்து அந்த படத்தை பார்த்தேன். பட் எக்ஸ்ட்ரீம் டிசப்பாயின்மெண்ட்டுங்க. ஏன்னா போதுங்க இந்த ஜாதியாக இருக்கட்டும், இந்த இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து போதும். நம்ம பார்த்து 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 அது சலிச்சு போயிடுச்சு. நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் பாசிட்டிவாக படம் எடுக்கலாம். பாசிட்டிவ் ரொம்ப ஓவர் ஆக்டிங். எனக்கு அந்த படத்தை பற்றி சொல்லணுன்னே ஃபீலே வரல. அவ்வளோ ஓவர் ஆக்ஷன் அந்த படத்தில். அவ்வளவும் வந்து தெரியல. ஐ டோன்ட் வாண்ட் டு கமெண்ட் ஆன் தட் மூவி. பட் எனிவேஸ், மஞ்சுமேல் பாய்ஸ் வந்து ஒரு பயங்கரமான ஒரு திருப்பம் கொடுத்துருக்கு மலையாள மூவிஸுக்கு. நிறைய பேர் இப்போ அதை மலையாள மூவிஸை வந்து ரைட்டான விஷயத்துக்கு பார்க்கணும். எனக்கு வந்து இப்போ இன்னொரு ஆசைன்னா, திரும்ப இவங்க காசுக்காக ஓடிடக்கூடாது அப்படின்றது தான். ஒரு பாயிண்டில் வந்து இப்போ இந்த மோகன்லால் மம்முட்டியாக வச்சு இவங்க வந்து இந்த மாதிரி பிளாக் பஸ்டர் ட்ரை பண்ணாலுமே இவங்க இந்த சின்ன சின்ன பசங்களாம் வந்து சூப்பர்வான படம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற என்னோட தாழ்மையான வேண்டுதல். ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ துல்கர் சல்மான் லாஸ்ட் இயர் இதே மாதிரி தான் ஒரு பெரிய படம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு படம் எடுத்தார். படம் பேர் கூட ஞாபகம் கோத்தாவா ஏதோ ஒரு படம். அது வந்து ரொம்ப டெரிபிளாக தான் போயிருக்கு. பார்க்கவும் அவ்வளோ பெருசாக இல்லை. அண்ட் மலைக்கோட்டை வாலிபன் அது ஒரு ஃபேண்டசி மூவி தாங்க. ஃபேண்டசி மூவியாக இருந்தாலும் அது ஒரு ஒரு ஏதோ ஒரு விஷயம் இருந்தது அந்த படத்தில். ஓகேங்களா, நான் ஃபேண்டசிக்கெலாம் நோன்னு சொல்லலை. அதே மாதிரி பிளாக் பஸ்டர் மூவிஸ்க்கும் நோன்னு சொல்லலை. லியோ மாதிரியோ, வாரிசு மாதிரியோ, துணிவு மாதிரியோ, விக்ரம் மாதிரியோ படங்கள் வந்தால் தான் இண்டஸ்ட்ரி ஓடும். கண்டிப்பாக நிறைய பேர் அதுக்கு அதை நம்பி இருக்கிறவங்களாம் நல்லாவே வாழ முடியும். பட் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ரிலேட்டபிளான மூவிஸ் வந்தோன்னா அட்லீஸ்ட் ஓடிடி இருக்கிற வரைக்கும் நமக்கு அது வந்து பெனிஃபிட்டாக தான் இருக்கும். ரீசெண்ட் டைமில் நான் பார்த்து வேந்து போன மலையாள சினிமாஸில் இந்த 3 படம் நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க. கண்டிப்பாக மஞ்சுமேல் பாய்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுக்கு துண்டு மிஸ் பண்ணாதீங்க. இதில் வந்துருக்கு, அதுக்கு பேர் என்ன, நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது, மிஸ் பண்ணாதீங்க. அடுத்ததாக வந்து ஆட்டம் அப்படின்ற படம் ப்ரைமில் வந்துருக்கு. வேறு லெவல் படம். இந்த படம்லாம் வந்து பேசிக்கிட்டே இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு மூவி ஒரு 10-12 பேருக்குள்ளே நடக்கிற ஒரு விஷயம் ரொம்ப அழகாக சூப்பர்பாக கடைசி வரைக்கும் அதை வந்து எட்ஜ் ஆஃப் தி சீட்டில் உட்கார வச்சு நல்ல படங்கள் கண்டிப்பாக போய் பாருங்கள். நல்லாயிருக்கும் நல்லாயிருக்கும். எல்லோரும் நல்லா இருப்போம். பாய். அபிராமி லாலியே லாலி லாலியே